சட்டப்பேரவையில் இருந்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், என்ன காரணங்களுக்காக அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர்? விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசுவதற்கு சரியான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறி பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை 6வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நிதித்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை மீதான விவாதங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த தீர்மானத்திற்கு அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் பேசினார்கள். அப்போது பாமக உறுப்பினரும் பேசியிருந்தார். ஆனால் பாமக உறுப்பினர்கள் சட்டசபையில் பேசும்போது வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை என்று பாமக தரப்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து நாங்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்றும் பாமக உறுப்பினர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 3 வருடமாகவே இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல தொகுதியில் அமைச்சர்கள் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அதற்கு பதில் கருத்தை நாங்கள் பேரவையில் பதில் சொல்ல முயல்கிறோம். ஆனால் எங்களுக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பாமக எம்எல்ஏக்கள் இப்போது சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை பாமக எம்எல்ஏக்கள் தரப்புல தெரிவித்திருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.